கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல சந்தோஷமான வேலைக்கு வந்திருக்கிறதா நம்ம எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு, விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் ஒரு நல்ல குழந்தை கொடுத்திருக்கிறபடினாலே இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் டெடிகேஷன் சர்வீஸ் என்று சொல்வதை காட்டிலும் ஒரு தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் சொல்லி சொல்றோம். ஆண்டவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு கூட்டம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? ஆமென் சொல்லலாமா? 4 வருட காலமாக திருமணமாகி ஒவ்வொரு மாதமும் தேவ சமூகத்திலே காத்திருந்து செவித்து அழுது தேவன் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. செவித்தவங்க எல்லாருக்குமே இயேசுவின் நாமத்தினாலே என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை செலுத்துகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், எண்ணி எண்ணி துதி செய்வான் என் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே என் இயேசுவின் நாமமே. இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். அல்லேலூயா. எண்ணி எண்ணி துதி செய்வான் என் அடங்காத கிருபைகளுக்காய். சேர்ந்து சொல்லுவோம். இன்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் கைகளை தட்டி செய்யலாம்.
பலிபீடத்தை கட்டி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். பேசலாம். ஹல்லேலூயா. துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை, வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை, போற்றுவோம் வாழ்த்துவோம் நின்றென்று வா. போற்றுவோம் வாழ்த்துவோம் நின்றென்று வா. கரங்களை தட்டி தேவநாமத்தை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சேர்ந்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். துதியுங்கள்
பலருடைய சொல்லி முடியாத ஈவுகளுக்கு, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களுக்கு, ஓ இந்த மாதங்களில் எங்களுடைய இருதயம் எல்லாம் நன்றியினால் நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. ஓ we thank you. Hallelujah. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சொல்ல முடியும். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி Yes,
எப்போதுமே உண்மைதான். கடைசியா 2 கரங்களை உயர்த்தி உயர்த்தி ஆண்டவரை ஆண்டவரை பார்த்து நீ செய்த நன்மைக்காய் நன்றி ஆண்டவரே. நீ செய்த பெரிய ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ வைத்த தெய்வமே உமக்கு நன்றி. உருவாக்கின தெய்வமே உமக்கு நன்றி. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்த தெய்வமே உமக்கு நன்றி. எங்கள் முகங்களை செத்து போக விடாதபடி எங்கள் நிந்தைகளை புரட்டி போட்ட தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Father. சொல்லுகிறோம். வருகைக்கு மிக்க நன்றி. உங்கள் பல்வேறு அலுவலகங்கள் மத்தியிலே அதிகமான தேவ ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு நன்றியுள்ள நன்றி சொல்லும் ஒரு ஆராதனை. நன்மை செய்து நல்லவருக்கு நன்றி சொல்ல முடியாது. இதில் என்ன பெரிய சிறப்புன்னா ஆனிய அவர் தான் என் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் மதிப்புக்குரிய பாஸ்டர் எம்பி ஜோசப் ஐயா தான் அவளை டெடிகேட் பண்ணார் செல்மார்க் சர்ச்சில். இப்போ அவரு டெடிகேட் பண்ணார். இப்போ அவருடைய மகளையும் டெடிகேட் பண்ண கர்த்தர் ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். அவன் நாளிலே மத்தியில் வந்திருப்பது பெரிய மகிழ்ச்சி. அவர் சில நாளைக்கு முன்பாக தமிழக முன்னாள் முதல்வர் அவர்களுக்கு சாதனையாளர் விருது கொடுத்தார். அவருக்கு 90 வயசு. அப்படி சொன்னேன், ஐயா ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போங்க ஏன்னு சொன்னேன். அவர் சொன்னார், நான் 10 நிமிஷம் இல்லை முழுசவே உட்கார்ந்துருப்பேன்னு சொன்னார். அதனால ஐயா நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என் மகளை நீங்கள் தான் டெடிகேட் பண்ணீங்க. இன்னைக்கு அவள் பிள்ளையும் நீங்கள் தான் டெடிகேட் பண்ண போறீங்க. எங்கள் கல்யாணத்தை அவர் தான் நடத்தினார். 1970ஆம் ஆண்டு மே மாதம் ஒரு சாயங்காலத்தில் அவர் கூட்டத்தில் பார்த்தேன். இன்னைக்கு அதே சபையில் நான் காலையில் பிரசங்கம் பண்ணேங்க. இன்னைக்கு காலையில் மாரநாதாவில் பேசினேன். ராயபுரம் மாரநாதாவில் பேசினேன். அன்னைக்கு சொன்ன இதே இடத்துல 1970 ஒரு மே மாதம் ஒரு நாள் ஒரு நண்பர் என்னை கூட்டிக் கொண்டு போனார். வந்திருக்கிறாரு தெரியல. அவரீங்க முருகவேல் வந்திருக்கிறீங்களா? அவருடைய கூட்டிக் கொண்டு போனார். நான் உள்ள வெளியே நின்றுட்டு இருந்தேன். என்னை திரும்பி பார்த்தார். என்னை கூட்டிக் கொண்டு போனவர் உள்ள போகல. திடீர்னு ஒரு பாட்டு பாடினாங்க, முப்பாதம் பணிந்தேன். அன்னைக்கு இவர் கூட அங்க இருந்தார். ஸ்டான்லி ராஜன் முன்னாள் அவர் வந்து இந்தியா மைண்டில் பண்ணிட்டு இருந்தார். அன்னைக்கு அவர் இருந்தார். ஓவன் ராபர்ட்ஸ் பாஸ் இருந்தார். ஜோசப் பாலச்சந்திரன். ஜபம் முடிச்சவன் ஆராதனை முடிஞ்சிருச்சு. நேராக கிட்ட வந்தார். ஐயா வந்து தம்பி ஏசாமி ஏத்துக்கிறியான்னு கேட்டார். எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு கிறிஸ்தவ வாசனையே கிடையாது. கிறிஸ்தவ கோயிலுக்கு போனதில்லை. கிறிஸ்தவ நண்பர்களே கிடையாது. கிறிஸ்தவ வாசனை கொஞ்சம் கூட கிடையாது. பைபிள் கருப்பா சிவப்பா பார்த்ததே இல்லை. திடீர்னு அவர் கேட்டார், ஈசாமி ஏத்துக்கிறியாப்பான்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் புரியல. நானும் பூ மாட்டா தலாடிட்டேன். அப்புறம் அவர் வந்து ஜோம் பண்ண சொன்னார். ஜோம் பண்ணார். ஒழுங்கா ஜோம் பண்ணியே வந்தேன். அவர் சொன்னதெல்லாம் சொல்லிட்டே வந்தேன். ஒரு இடத்துல நான் பாவின்னு சொன்னாரு. நான் சொன்னேன் நான் பாவி இல்லை அப்படின்னேன். அவருக்கு ஷாக். ஏன்னா நான் வந்து இந்துவா இருந்தவங்களும் எந்த தப்புமே பண்ணலை. ஆனால் இப்படி அவர் சமாளிச்சு தொடர்ந்து அன்னைக்கு அவர் ஜோம் பண்ணி அனுப்பிச்சார். தொடர்ந்து வாக் பண்ணார். போனேன். ஏறக்குறைய 16 ஆண்டுகள் அவரோடு பணியாற்றினேன். சொல்ல போனா அவருடைய ஒரு ப்ராடக்ட் சொல்றதுல ரொம்ப பெருமை. அவருக்கே தெரியாது. அவர் சொல்றது இல்லை, நான் உலகத்தின் பல பாகங்களிலே
பிரேசில், ரஷ்யா, சைபீரியா, போலந்து, செக்கோஸ்லோவேக்கியா, ரைட், இப்படிப்பட்ட பல தேசங்களிலெல்லாம் அந்த ஊழியம் செய்ய உதவி செஞ்சார். இன்னைக்கு அவருடைய சபையின் சார்பாக அவரை நான் 2 மருமக்களும் வருவாங்க, அவருக்கு ஒரு பரிசு கொடுப்பாங்க. இதனால 2 பேர் நான் அவங்களை கிரீட் பண்ண விரும்புகிறேன். இன்னொருத்தர் கூட வந்து பாஸ்டர் ஸ்டான்லி ராஜன், ரைட், அவர் வந்து தான் ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மென்டோர், எல்லாமே அவருக்கு என்ன சொல்லிக் கொடுப்பார். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் மென்டோர் சொன்னால் ரொம்ப இணையாகாது. அவர் யாருன்னா ரிச்சர்ட் விஜய் என்ற ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறார், அவருடைய தகப்பனார். ஸோ இன்னைக்கு அவர் நல்ல ஒரு ஊழியராக இருக்கிறார், அவரை வாழ்த்துகிறேன். இந்த மைக்கேல் ஆனி திருமணத்துக்கு காரணக்கர்த்தர் 2வது பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அவர்கள். அவர் தான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சார். இன்னைக்கு அவர் மத்தியில் இருக்கிறார். அவங்க ரொம்ப பிஸி பீப்புள், அவர் வந்திருக்கிறார்கள். ஆண்டு இயேசுவின் நாமத்தினாலே இந்த 3 பேரையுமே நான் கௌரவிக்க விரும்புகிறேன். ரைட், இந்த 3 பேரையுமே நான் கௌரவிக்கிறேன். முதலாவது என்னுடைய ஆசான், என் போதையர், என் குரு அப்படின்னு சொன்னா கூட மிகையாகாது. அடிக்கடி ஃபினியனை கேட்பார், எங்க அப்பா மாதிரி என்னால பிரசங்கம் பண்ண முடியல ஸ்டீவன், நீ எப்படி பண்றேன்னு கேட்பார். அது எப்படி பண்ண எனக்கே தெரியாது. அவர் மாதிரி நீ பிரசங்கம் பண்றீங்கன்னு கேட்பார். அது அப்படித்தான், ஏன்னா அவரோட 14 வருஷம் இருந்தேன். அவர் உட்கார்ற மாதிரி உட்காருவேன். அவர் எப்படி ஸ்டைலா இருப்பார், அவர் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருப்பேன். அதை கிணத்து பண்ணி காட்டுவான், கிணத்து அதே மாதிரி பண்ணி காட்டுவான். அது அவரோட 14 வருஷம் இருந்தது, அதே ஸ்டைல் வந்துருச்சு. எனவே அவரோட ஊழியம் செய்ததில் நான் சந்தோஷப்படுகிறேன். அவரால் உருவாக்கப்பட்டேன். இன்னைக்கு ஒரு 60 சபைகள், 2000 தாய் தகவல் பிள்ளைகளை வளர்த்தாடாக்கி, ஒரு 70 ஆவிக்குரிய புஸ்தகம் எழுத, இன்னும் பல காரியங்களை செய்ய கர்த்தர் செய்தார். அதற்கு இந்த மனிதனை தேவன் பயன்படுத்தினார். இந்த அவர் மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் ஒரு சின்ன அப்ரிசியேஷன். அவரை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். Michael Gauripa. Pastor Israel. Samuel brother. Pastor Samuel brother. அவருடைய நீண்ட கால நண்பர், அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார். வெரி பிஸி மேன், ஆனாலும் ரொம்ப ஒரு சின்ன பிள்ளை மாதிரி ரொம்ப அன்புள்ளவர். நம்ம வந்திருக்கிறார். ரொம்ப நன்றி. நான் அவர் வந்து அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் அடாப்ட் அவுட் சொன்ன அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு அவர் மத்தியில் சில வார்த்தைகளை அவர் மத்தியில் பகிர்ந்து கொள்வார். அதன் பிறகு ஐயா ஜெபிப்பார். நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில் அவருடைய கல்யாணத்துக்கு நான் தான் எம்சி பண்ணேன்னு சொல்கிறார். அவர் ஸ்டீஃபன் பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவகுமாருடைய குடும்பத்தின் நண்பர் மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தின் உறவினர் சொன்னார் நிறைய. அவன் இன்றைக்கு நான் அவர் சொன்னது போல் 70வது வருடம் அந்த என்னுடைய முதல் பிரகாரமான வேலை ராஜினாமா செய்துவிட்டு மாரநாத ஊழியத்தில் நான் பிரவேசிக்கும் போது பாஸ்டர் ஸ்ரீஃபன் தேவகுமார் அவர்கள் அங்கே மாரநாத திருச்சபையிலே
அவர் நுழைந்தது சமயம். அவர் ஆரம்ப காலத்தில் அவரை பார்க்கும்போது ஒரு தாழ்மையின் மூலமாக மிகவும் தாழ்மை உள்ள ஒரு தேவ மனுஷன். அதை அவர் அன்று கடைபிடித்தார். இன்றைக்கு ஊழியம் இவ்வளவும் மேலாக வளர்ந்தும் ஊழியத்தின் எல்லைகள் விரிவாகியும் அவருடைய தாழ்மை அவரை விட்டு மறையவில்லை. அதுதான் நிகரற்ற ஒப்பற்ற ஒரு குணாதிசயம். இன்றைக்கு அவர்களையும் அருமை சகோதரியும் பிள்ளைகளையும் நான் பார்ப்பது மிக்க சந்தோஷம். நான் ராயபுரம் மாநகர திருச்சபையிலே அவயவமாக இருக்கும்போது அதற்கு பிறகு ஊழியத்துக்கு வந்த பிறகு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஒரு சில வருடங்கள் ஒரு சில சமயங்கள் வந்து நான் இங்கே ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த இடம் வித்தியாசமாக இருந்தது. இன்றைக்கு இதை பார்க்கும்போது எனக்கு மிக்க சந்தோஷம். கர்த்தர் எப்படி தேவதாசனை ஆசீர்வதித்து அவர் ஆரம்பித்த உண்மையான ஊழியத்தை கனம் பண்ணி இன்றைக்கு ஊழியத்தின் நிலைகளை விரிவாக்கி குடும்பத்தை ஆசீர்வதித்து ஒரு நல்ல அருமையான சபையை உருவாக்கி இந்த வட்டாரத்திலே அவர் கையில் கொடுத்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லை, அவருக்கு ஏராளமான கிளை சபைகள் உண்டு, எல்லா ஏராளமான கிளை ஊழியர்கள் உண்டு. இன்றைக்கு இன்று மாலை நான் மிகவும் ரசித்த ஒரு காரியம் என்னென்றால் அந்த worship. The worship was excellent and it was wonderful to bring down heaven. பரலோகத்தையே கீழே கொண்டு வர அளவுக்கு அந்த தொழுகை நேரம் மிகவும் அருமையாக இருந்தது. அதை நடத்தின அருமை ஊழியருக்கு நான் நன்றி கூறுகிறேன். அவர்கள் அவருடைய மருமகனை கேள்விப்பட்டு மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கு அருமை சின்ன குட்டி நத்தானியாவுடைய பிரதிஷ்டை நேரத்தில் நான் வந்திருக்கும் போது ஆண்டவர் எனக்கு 2 வார்த்தைகளை வசனங்களை நினைப்பூட்டுகிறார். நீதிமொழியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். பிள்ளைகளுடைய பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. உண்மையாக பிள்ளைகளுடைய மேன்மை பெற்றோர் சுமந்து இன்றைக்கு பெருமையோடு அந்த குழந்தையை தூக்கி அரவணைத்து கர்த்தருக்கு முன்பாக அவர்களை படைத்து ஆண்டவர் நீர் எனக்கு எங்கள் இருவருக்கும் ஒரு பரிசாக இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறேன், நாங்கள் உங்கள் விருப்பப்படி வளர்ப்போம் என்ற ஒரு சந்தோஷத்தோடு காணப்படும் போது அதே சமயத்தில் பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவகுமாரும் மேக்கி சிஸ்டரும் அவர்களும் தன்னுடைய பேத்தியை குறித்து பெருமைப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நேரமானது. இன்றைக்கு இந்த பிள்ளை பிறந்தது. ஆக இயேசு என்ற சிறு பிள்ளை பிறந்த பிறகு எப்படி இந்த பிள்ளை வளர்ந்தது என்பதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 40ஆவது வசனமும் கடைசி வசனத்தில் நாம் படிக்கிறோம். லூக்கா 2:40. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அதோடு சேர்த்து அந்த கடைசி வசனத்தை படிக்க, இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இந்த 2 வசனங்களை மையமாய் வைத்து நான் செய்தி கொடுப்பதில்லை, அது வியாக்கியானம் செய்ய போவதில்லை. ஆனால் இந்த 2 வசனங்கள் மூலமாக இன்றைக்கு பிள்ளை வளர்ந்தது என்று சொல்லும்போது நத்தானியா வளர ஆரம்பித்தார். நத்தானியா வளர்ந்து ஆவியை வளர் கொண்டு ஞானத்தால் நிறைந்து தேவனுடைய கிருபையினாலே அந்த பிள்ளை அதிகமாய் காணப்படுவார். தேவனுடைய கிருபை அந்த மகள் மேல் இருக்கும். அது மட்டுமல்ல, நாம் கடைசி வசனத்தை படித்தது போல ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் இந்த சின்ன மகள் விருத்தி அடையும்படி நாம் ஜெபிப்போம். அவர் குடும்பத்துக்கு நான் ஜெபிக்கிறேன். இன்னும் ஒரு முறையாக என் அருமை சகோதரன் ரெவரண்ட் ஸ்டீஃபன் தேவகுமாருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி கூறுகிறேன். கர்த்தர் தான் என்னை இந்த மாத வேளையில் வந்து இதனை பங்கு பெறும்படியாக செய்து
எனக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதத்துக்காக அவருக்கு நன்றி கொள்கிறேன். மத்தியில மதிப்புக்குரிய ஞானதாஸ் அவர்கள் இருக்காரு. 2 பேரும் சகலையா அவர் ஷெகினா அசம்பிளி சார்பாட் சபையின் போதகர் பாஸ்டர் சி சாமுவல் அவர்கள் சென்னை திருவொற்றியூரில் அவர் அசம்பிளி சார்பாட் சபையின் போதகராக இருக்கிறார். நிறைய அசம்பிளி சார்பாட் பாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்காக நன்றி சொல்கிறேன். இப்பொழுது பாஸ்டர் எம்பி ஞானதாஸ் அவர்கள் சில வார்த்தைகளை சொல்லி அவர் ஜெபிப்பார். இப்பொழுது பாஸ்டர் ஞானதாஸ் அவர்கள். பிரசங்கம்லாம் நிறைய கேட்டீங்க. பிள்ளையை வாழ்த்து வந்திருக்கிறோம் நம்ம எல்லோரும் சேர்ந்து. அது ஊழியக்கார குடும்பத்தில் இது 3வது. அவங்க பிள்ளைக்கு பிள்ளை கர்த்தருக்கு சோதரம். பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம். கல்யாணமான உடனே கொஞ்ச நாளில் என்ன விசேஷம்னு கேட்பாங்க. இந்த நாளில் நல்ல விசேஷம். இந்த வீட்டில் ஆண்டவர் சோதரம் ஸ்டீவன் தேவகுமார் தாத்தா அவங்க மிஸ்ஸஸ் பாட்டி ஆகிட்டாங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். வேதத்திலேருந்து நிறைய நீங்கள் கேட்டுட்டீங்க. என்னுடைய அனுபவத்தில் ஆண்டுக்கு சோதரம் என்னோடய பேரன் அந்த ஆல்பத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் இந்த படத்தில் இல்லையே அப்படின்னு கேட்டான். ஆண்டவருக்கு சோதரம். அப்பொழுது அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, நீ உலகத்தோறதுக்கு முன்னாலே எங்களுக்கெல்லாம் முன்னாலேயே நீ பிறந்துட்ட, அதனால அப்படி போட்டோ எங்கள் கூட சேர்ந்து எடுத்து வைக்க முடியல. இந்த அருமையான மகளுக்காகவும் மனுக்காகவும் நான் பர்சனலாக ஜெபிச்சிருக்கிறேன். இந்த குழந்தைக்காக அற்புதமாக கிடைத்த குழந்தை. நாங்கள் நேற்று இரவு இந்த பொண்ணுக்காக ஜெபித்தோம். அவங்க தாத்தா பாட்டி அவங்க அப்பா அம்மாவோட இன்டர்நேஷ்னல் லெவலில் அவருடைய பேர் விளங்கும் என்று எனக்கு ஒரு தாட்ஸ் கர்த்தர் எனக்கு தந்தார். அதை சொல்லி வாழ்த்துகிறேன். அவருடைய குடும்பம் எல்லா விதத்திலும் வளர்ந்து பிறகு ஆரம்ப காலங்களிலே இருந்த அந்த சபையிலிருந்து அவர் எங்களுக்கு பழக்கம். படசனையில் மூத்த சகோதரர், எங்கள் அன்பான நல்ல ஆலோசகர். பிரசங்கங்களை அவர் கேட்டுகிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட அவருக்கு ஒரு அருமையான குழந்தை நமக்கு கிடைத்தது. இந்த சபைக்கு கிடைத்த பொக்கிஷம். ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நேரத்திற்காக நம்மை துதிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை நான் காப்பாற்றுவேன். அந்த குழந்தைக்கு இன்னைக்கு அதுக்கு ஒரு பெரிய விழா எடுக்கிறோம்னு தெரியாது. இருந்தாலும் ஆண்டவரே, பிற்காலங்களிலே இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கூடு இவ்வளவு பரிசுத்தவான்கள் வந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்கள் என்று அவள் பின் நாட்களை வளர்ந்து கேள்விப்படும் போது இன்னும் ஆண்டவர் மேல அன்பும் பக்தியும் விசுவாசம் வளர, ஆண்டவரை கர்த்தாவே, நேற்றிரவு நாங்கள் குடும்பமாக ஜெபித்த போது அவருடைய தாத்தாவை காட்டிலும் ஆண்டவரை கர்த்தாவே, அவள் பல நாடுகளில் பல தேசங்களிலே இசையாலும் பாடலாலும் செய்தியாலும் கவர்ந்து விட போகிறாள் என்பதை என்னுடைய மனதில் அதை போட்டு அதற்காக ஸ்தோத்திரத்தை சொல்லி நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நாமும் மகிமைப்படுவதாக. அந்த குழந்தை ஆண்டவரை கர்த்தாவே, மனித தயவிலும் தேவ கிருபையிலே வளர்ந்தது போல ஆண்டவரை படிப்பிலும் அறிவிலும் ஞானத்திலும் ஆண்டவரை எல்லாவித காவலோடும் ஆண்டவரை கர்த்தாவே அந்த பிள்ளையை காத்திட வேண்டும். நாமும் மகிமைப்படுவதாக. உங்க அப்பா அம்மாவுக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம். அவர்கள் அதற்காக நீண்ட நாள் ஜெபித்தார்கள். தொடர்ந்து அற்புதமான ஒரு குழந்தை கண் முன்னாலே காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஐயா, நீங்க உட்கார்ந்தே பேசலாம், நீங்க நின்று பேச வேண்டாம். அப்படியா? நீங்க போறீங்க. நான் 10 நிமிஷம் வாங்கன்னு சொன்னேன். இல்லை, நான் வந்து ஃபுல்லாகவே இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால ஐயா ஒரு பாட்டு பாட போறாரு. இப்போ ஐயா அவர் கலைஞரை விட வயசுல பெரியவர், 90 வயசுயா. இப்போதான் கலைஞர் சாதனையாளர் விருது கொடுத்துருக்காரு. அதனால அவருக்கு ஒரு பாட்டு பாட போறார். பாட்டு பாடி ஐயா எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவார். ரைட். அந்த என் மகளை நீங்கள் தான் ப்ரெஸ்ட் பண்ணீங்கயா. அது அவளுடைய பிள்ளை, என் பேத்தி. ரைட். நிற்கிறதுக்கு இந்த அளவுக்கு எனக்கு கர்த்தர் இந்த நேரத்தில் தெரிவு கொடுத்துருக்காரு. விசுவாசிக்கிறேன். 90 வயசு தான் ஆகுது. என்ன நீங்க கர்த்தர் நம்ம பெரிய வயசுக்கு வச்சிருக்கிறார். அதற்கு காரணமாக இருந்தவர் இவருடைய குருவாக நான் இருந்து அவர் போதித்தேன்.
இந்த நாளிலே அவர் இந்த அழகான நேர்த்தியான இந்த சபையை நடத்தவும் உங்களை போட்டுதான் நிறைவான மக்களை கூட்டி சேர்க்கவும் அவர்களுக்கு போதிக்க வந்தக்கதாக நடத்த வந்தக்கதாக அவருடைய வழி நடத்தத்தக்கதாகவும் அவருக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நீங்கள் எல்லாரும் அவருக்கு உதவியை தந்தவர்களே அவரை போஷிப்பதற்கு அவரால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கின்றேன். ஒரு ஜெபத்தை பண்ணி முடிக்கிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, அருமையான சபையாருக்காக, சபையின் மக்களுக்காக, ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆண்டவரே சுவாமி வரங்களை பெற்றவர்களாக செயல்படுகிறவர்களை தினத்தில் கூட்டி சேர்த்து ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த நாமத்தை பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறபடினாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை அல்லாமல் எங்களாலே ஒன்றும் ஆகாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனாலும் உண்மையை நாங்கள் விசுவாசிப்பதன் மூலமாக பெரிதான காரியங்களை நாங்கள் நினைக்கக்கூடும் என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆகவே இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று வந்தேன். ஆனாலும் என்னை காட்டிலும் நல்ல கர்த்தருடைய கிருபையுள்ள மனுஷன் என்னுடைய மத்தியில் வந்திருக்க அவர் ஒரு ஐயா அவர்கள் அநேக பாடல்களை பாடி அநேக வெளியீடுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். நம்முடைய பாஸ்டர் ஸ்ரீஹதேவமாக்கு தெரியும். அதில் அவர்களுக்கு பிரியமான ஒரு பதவி 104ஆம் சங்கீதம் 33ஆம் வசனம். நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அந்த பல்லவி பாட இருக்கின்றார்கள். நான் ஆரம்பத்தில் சென்னைக்கு வந்த பொழுது சினிமாவில் சேர்ந்து நடிகனாக மாற வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு வந்து சேர்ந்தேன். ஆனால் இன்றைக்கு நான் என் ஆண்டவராகி இயேசுடைய ஊழியக்காரராக நிற்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதை நினைத்து நான் ஸ்தோத்திருக்கிறேன். உங்களோடு கூட சேர்ந்து பங்கிட்டுக் கொள்கிறேன். அருமையான நினைப்பு அவர் என்னுடைய அருமை சகோதரன். நான் நிறைய பாடல்களை கட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த ஒரு சங்கீதம் அதாவது 104ஆம் சங்கீதம் 33ஆம் வசனம் எடுக்கக்கூடுமானால் தயவு செய்து எடுக்கும்படிக்காக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 105:33 யாராவது ஒரு சத்தமாய் படிக்கக்கூடுமானால் படியுங்கள். முன்னால் இருக்கிறவங்க யாராச்சும் சத்தமாக படிங்க. நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். என்னுடைய பாடல்களுக்கு பாத்திரமாக இருப்பவர் என்னுடைய அருமை சகோதரர். ஆகவே அவர் இன்றைக்கு வந்து அவர் தன்னுடைய செய்தியை கொடுத்து என்னிடத்தில் சொன்னார், நீ இந்த பாடலை பாடுன்னு சொன்னார். நான் பாடுகிறேன், கேளுங்கள். உள்ளத்தில் வைத்து அதை உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய நாம மகிமைக்கும் பிரயோஜனப்படத்தக்கதாக அதை உபயோகிக்கலாம். 33ஆம் சங்கீதம் 104ஆம் சங்கீதம் 33ஆம் வசனம். Psalm number 33. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன்.
இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக பாடத்தக்கதாக தேவன் செய்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது பாஸ்டர் நெல்சன் அவர்கள் சர்வீசம் ஜெபிப்பார். கெட் ரெடி. ரைட் ரைட். அவர் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ரைட். அதனுடைய மைத்துனர் தாம்பரத்தில் கத்திர உழைத்தை செய்கிறார். அப்பொழுது ஜெபிப்பார். அதுக்கு பிறகு ஐயா அவர்கள் பிள்ளையை குறித்து செய்வார்கள். சீக்கிரம் ஆங்கி வரணும். சீக்கிரம் நம் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஓகே, பியூட்டிஃபுல். இன்னைக்கு குழந்தைகளை பிரதிஷ்டைக்காக நம்ம அனைவரும் கூடி வந்திருக்கிறோம். அநேக நாட்களாக ஜெபித்து கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து நீங்கள் நம் அனைவரும் அவர்களோடு கூட சேர்ந்து சந்தோஷப்படும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளைகள் கத்தர் ஒரு சுதந்திரமாக இருக்கிறாங்க. கற்பத்தின் கனி அவர்கள் கிடைக்கும் என்று சொன்னது போல அவங்க இன்றைக்கு இந்த குழந்தையை பிரதிஷ்டை பண்ண முடியாது வந்திருக்கிறோம். அப்பவும் அதை கண்டடை மூடிக்கு நாடகம் நோக்கிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். பிதாவே, நாங்கள் உண்மை நன்றியோடு கூட சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளுடைய இந்த நிகழ்ச்சியை கத்தரி மட்டுமாக எங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி கொடுக்கிறபடியாக நன்றி. எல்லா காரியத்திலும் உடைய கரம் கூட இருந்து அனுகூலமாக கொடுத்து கொண்டிருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம். இதனால் விசேஷமாக ஆண்டவரே மைக்கேல் ஆனியுடைய குழந்தை மக்களுக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கும். கத்தரின் ஆசீர்வாதம் நிறைவாய் தங்குவதாக கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து கொடுத்தபடியாக நம்ம நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய திவ்ய காலத்தில் இன்றைக்கு இந்த குழந்தை ஒப்புக் கொடுக்கும்பொழுது அன்னையோருடைய ஆசீர்வாதம் குழந்தையின் மேல் தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இன்றைக்கு இந்த குழந்தையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். குழந்தையுடைய பெற்றோரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பலப்படுத்தும் துதிகரமாக எடுத்துக்கொள்ளும். மீட்பரை சுடி நாமத்தும் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இல்லை நீ உட்காருங்க. உட்காந்து வானத்தையும் பூமியும் அதில் உள்ளதான சகல காரியங்களையும் சிருஷ்டித்த எங்கள் அருமையான ரட்சிப்பின் தேவனே, இந்த நேரத்தில் பிள்ளையை ஏந்தி நிற்கின்றதான பெற்றோர்களும் அவர்கள் மத்தியிலே குறித்து கொண்டிருக்கிறதான சிறிய பாலகனும் ஆண்டவரே நத்தானியா என்று சொல்லப்படுகிறதான அந்த பெயரை அந்த பிள்ளைக்கு சூட்டத்தக்கதாக ஒரு நல்ல நேரத்தை வாய்ப்பினை எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறதற்காக இல்லை நீங்கள் எனக்கு தந்திருக்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், போற்றுகிறேன், புகழுகிறேன். கர்த்தாவே தாயும் பிள்ளையும் என் கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் வளர்கிற பொழுது இந்த பிள்ளையை சரியான விதத்தில் வளர்க்கிறது மாத்திரமல்ல, இந்த பிள்ளை பெற்றோருடைய மாதிரியை கண்டு அவர்களுக்கு போல மாறத்தக்கதாக தேவனுக்கு கிருபை செய்கிறார்கள். மகிமை சொல்லி எல்லாவற்றையும் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த உள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நன்றி சொல்லு. நீங்க இவ்வளவு பேர் வச்சுங்க, சந்தோஷம். இவர்களுக்கு பெயர் கொடுத்துட்டு அவன் பொண்ணுக்கு அடுத்தாப்புல அவர்கள் பிள்ளைக்கு பெயரை தொடர்ந்து எழுந்திருந்து ஒரு சிறிய பல்லவியை பாடி அதுக்கப்புறம் சாம்சன் நம்ம முடிவு செய்வார். ஒரு சின்ன பல்லவியை பாடி பாஸ்டர் பென்னி அவர்கள் மொத்தம் சிறந்த ஆராதனை வீரர் ஒரு சிறிய பல்லவியை நம்மை பாடி அடுத்து நம்ம இருக்கிற பாஸ்டர் சாம்சன் அவர்கள்
ஜெபித்து இந்த ஆராதனை முடிப்பார். இஸ் an excellent worship leader. பாஸ்டர் பென்னி அவர்கள் ஒரு சிறிய பல்லவியை பாடி நம்மை ஆராதனைக்குள்ளே நடத்தி முடிவு ஜெபத்தை பாஸ்டர் சாம்சன் அவர்கள் செய்யுமார்கள். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் மட்டுமே நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? விசேஷமாக ஆனிக்காக பல ஜெபித்தார். ஆனி மைக்கேலுக்கு தேவன் கொடுத்ததான அன்பு சுதந்திர வீதத்திற்காக தேவனுக்கு நன்றி சொன்னவர்களாக 12 வருடங்களுக்கு முன்பாக தேவன் எனக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு வீட்டு ஜெபத்தில் தேவன் கொடுத்ததான ஒரு பாடல், நன்றி என்று சொல்ல நாவுகள் போதாதையா, உம் நன்மைகள் எண்ணடங்காதவைகள் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடல் தெரியவில்லை என்றாலும் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் கற்றுக்கொண்டு பாருங்கள். நன்றி என்று சொல்ல நாவுகள் போதாதையா, உம் நன்மைகள் எண்ணடங்காதவைகள். நன்றி என்று சொல்ல நாவுகள் போதாதையா, உம் நன்மைகள் எண்ணடங்காதவைகள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளில் உன் கரம் என்னை நடத்தினதே. கடந்து வந்த பாதைகளில் உன் கரம் என்னை நடத்தினதே. இம்மட்டும் காத்த யெகோவாயீரே, நன்றி நன்றி ஐயா. இம்மட்டும் காக்க யெகோவாயீரே, நன்றி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. நாம் எப்பொழுதும் சொல்லப் போகிற ஒரு வார்த்தை இருக்கும் என்றால் அல்லேலூயா தான். பரலோகத்தை யுகாயுகமாக சொல்லப்பட போகின்ற வார்த்தை, எல்லா மொழிகளிலும் சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை, அது அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிட புத்திர ஸ்வீகாரம் தீந்தினீரே. உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட புத்திர ஸ்வீகாரம் ஈந்தினீரே. உம் பிள்ளையாய் என்னை ஏற்றீரே. நன்றி நன்றி ஐயா. என்ன ஒரு பாக்கியம். உம் பிள்ளையாய் என்னை ஏற்றீரே. நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லே. மூன்றாவது சரணம் சொல்கிறது, தேவாவும் சித்தம் என்னில் நிறைவேற படைக்கின்றேன் இந்த வேளையிலே. உம் சித்தம் போல் என்னை நடத்தும். இந்த பிள்ளையை பார்த்து நாம் கரங்களை, அந்த பிள்ளை இங்க இருக்கு, அல்லேலூயா. பிள்ளைக்காக நாம் சொல்ல போறோம், தேவாபடி சித்தம் நத்தியானியாக நிறைவேறட்டும் ஆண்டவரே. உம் சித்தம் போல். ஆனி சித்தம் அல்ல, மைக்கேல் சித்தம் அல்ல, ஒருத்தருடைய சித்தம் அல்ல, தாத்தா பாட்டி சித்தம் அல்ல ஆண்டவரே. அந்த பிள்ளைக்கு நீங்க என்ன சித்தம் வைத்திருக்கிறீங்களோ அந்த
மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அன்பு போதகர் மைக்கேலுக்கும் அன்பு சகோதரி ஆனிக்கும் ஆண்டவர் அருளின இந்த மிகப்பெரிய ஈவுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ராஜா தகப்பனே, கற்றுக் கொடுத்த பிள்ளைக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் உம்மால் வருகின்ற ஆசீர்வாதம், உம்மால் கிடைக்கின்ற சுதந்திரம், அதற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளிலே கூட இந்த தம்பதிகளுக்கு கர்த்தர் தந்த பிள்ளையை கர்த்தருக்கென்று வளர்க்கப்பட்டபடியாக கர்த்தர் சமூகத்திலே வைத்து கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் முன்னிலையிலே உமக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட, உமக்கென்று பரிசுத்தம் பண்ணப்பட, உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட, உமக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தபடியினாலே நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ராஜா, வேதாகமத்தின் குழந்தைகளைப் போல கர்த்தர் நீர் இந்த குழந்தையை உருவாக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, டுடேஸ் சில்ட்ரன் டுமாரோஸ் சர்ச் என்று சொல்லப்பட்டுள்ளதே, இன்றைய சிறு பிள்ளை நாளைய திருச்சபையாய் மாறுகிறபடியினாலே நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைக்குள்ளே கர்த்தர் மிகப்பெரிய ஒரு திருச்சபையை நீர் வைத்திருக்கிறபடியினாலே நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ராஜா, ஒரு சாமுவேலை குறித்து வாசிக்கும் பொழுது சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். ஒரு சிம்சோனை பற்றி வாசிக்கும் பொழுது சிம்சோன் வளர்ந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஒரு யோவான் ஸ்நானனை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் வளர்ந்தான், ஆவியிலே பலன் கொண்டான். அதுபோல தகப்பனே, இந்த பிள்ளையோடு கூட நீர் இருக்கும்படியாக, இந்த பிள்ளையை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த பிள்ளை ஆவியிலே பலன் கொண்டு ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் வரைக்கும் உமக்குள்ளே மறைக்கப்பட்டு இருக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, ஜான் வெஸ்லியை தந்த ஒரு சூசன்னாவை போல இந்த பிள்ளையை மாற்றுவீராக. பெண்ணி இன்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தின ஒரு கேத்ரின் குட்மானை போல கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, தகப்பனைகள் தேசத்திலே வந்து ஊழியம் செய்த ஒரு ஏமி கார்மைகளை போல, ஆண்டவரே ஒரு பண்டிட் ரமாபாய் போல கர்த்தர் நீர் இந்த பிள்ளைக்குள்ள ஆண்டவரே அதே அபிஷேகங்களும் வரங்களும் வல்லமைகளும் இறங்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா, உமது சமூகத்தில் தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இம்மட்டும் உங்களுடைய பிரசன்னம் சமூகம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினதற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து தகப்பனை பெற்றோர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பிள்ளையினுடைய முன்னோர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய சமூகத்தில் தொடர்ந்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான பகுதிகளில் உமது கரம் எங்களுக்கு துணையாக இருக்கட்டும். நன்மையால் நிரப்பும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஒரு நிமிஷம் உட்காருவோம். vote of thanks. Pastor, thank you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான நிகழ்வுக்கு வந்திருக்கிறதான உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய வாழ்த்துக்களை, என்னுடைய நன்றிகளை நான் தெரியப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே திருமணமாகி 4.5 ஆண்டு காலங்கள் குழந்தைக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபித்தோம். இங்கே இருக்கிறது அநேகர் நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள். அநேக விசுவாச மக்கள், சொல்லப்போதால் தேசத்தின் பல பகுதிகளில் இருக்கிறதான நண்பர்கள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் எங்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள். கர்த்தர் இந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை எல்லாம் கேட்டு இந்த நாளில் எங்களுடைய காத்திருக்குதலை கர்த்தர் முடிவடைய பண்ணியிருக்கிறார். இந்த பெயர் என்ஸ்லைட்டா நத்தானியா என்கிற பெயர், என்ஸ்லைட்டா என்கிறதான இந்த ஹீப்ரூ வேர்டினுடைய அர்த்தம் என்னவென்றால் என்னுடைய காத்திருக்குதல் முடிவடைந்தது. தேவன் எங்களுடைய காத்திருக்குதலை முடிவடைய பண்ணினபடினால அந்த வார்த்தையும் நத்தானியா என்கிறதான வார்த்தை கடந்த நாட்களிலே எங்களுடைய பட்டணத்தில் அகஸ்டின் ஜெபகுமாரை அவர்களை வைத்து நாங்கள் கூட்டங்களை நடத்தும் பொழுது அவர்கள் நாத்தானுவேல் என்கிறதான பெயர், ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தை பிறந்தால் நத்தானியா என்று வைக்க வேண்டும் என்று அவர்கள் ஜெபித்து சொன்னபடியினால அதன் அடிப்படையில் நத்தானியா என்கிற பெயரை சேர்த்து என்ஸ்லைட்டா நத்தானியா என்ற பெயரை நாங்கள் வைத்திருக்கிறோம். தொடர்ந்து ஜெபித்ததானவங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய இரு கரம் கூப்பி என்னுடைய நன்றியை தெரியப்படுத்துகிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் குழந்தைக்காக, எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த தினத்திலேயும் நம்ம மத்தியில வந்திருக்கிறதான மதிப்புக்குரிய தேவ ஊழியர்கள் ஐயா அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய நன்றியை தெரியப்படுத்துகிறேன். நாங்கள் திருமணத்துக்கு ஐயாவால் வர முடியலனாலும் அடுத்த நாளே அவர்களுடைய வீட்டில் போய் அவர்களிடத்தில் ஜெபித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அவருடைய ஆசீர்வாதத்திற்காக நான் கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். மேலும் எல்லா ஊழியக்காரர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார நன்றியை தெரியப்படுத்துகிறேன். விசுவாச பிள்ளைகளுக்கு நன்றி, நண்பர்களுக்கு நன்றி, உறவினர்களுக்கு நன்றி.
மாமாவுடைய சார்பிலிருந்து வந்திருக்கிற எல்லா உறவினர்களுக்கும் நன்றியை தெரியப்படுத்துகிறேன். அத்துடைய சார்பிலிருந்து வந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியை தெரியப்படுத்துகிறேன். தொடர்ந்து நாங்கள் திண்டுக்கல்ல கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஊழியத்திற்காக, எங்களுடைய சபைகளுக்காக நீங்கள் அதிகமாய் செபிக்கும்படியாக கேட்கிறேன். அந்த நிகழ்வு முடிந்து உங்களுக்கு ஒரு நல்ல விருந்து ஆயத்தம் செய்திருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் இருந்து சாப்பிட்டு குழந்தையை வாழ்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. சபையின் பிள்ளைகள்